Hi friends, welcome to channel. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் Z ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ 2 மாடல் பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா x of n equal to a power of n into u of n. ஸோ அது ஒரு மாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் மைனஸ் a power of n u of minus n minus 1 இது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா x of n equal to a power of n u of minus n அப்படின்னு இருந்தால் அதனுடைய Z ட்ரான்ஸ்ஃபார்ம் x of z எப்படி இருக்கும், அதனுடைய ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் என் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ பவர் ஆஃப் என் யூ ஆஃப் என். இப்போ நம்ம எக்ஸ் ஆஃப் செட்டும் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் செட்டுக்கான ஃபார்முலா எழுதிடலாம். எக்ஸ் ஆஃப் செட் அப்படின்றது என்னென்னா சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபைனைட் டு ப்ளஸ் இன்ஃபைனைட் எக்ஸ் ஆஃப் என் into z power of minus n. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x of n அப்படின்றது என்னென்னா a power of n into u of minus n. u of minus n அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் இன்ஃபைனைட் டு 0 வரையும் உங்களுக்கு சிக்னல் இருக்கும். ஸோ u of n அப்படின்றது என்னென்னா ஸோ உங்களுக்கு வந்து சிக்னல் இப்படி இருக்கும் அப் டு இன்ஃபைனைட். இது வந்து யூனிட் ஸ்டெப்புன்றதுனால இங்கே 1 இருக்கும். ஸோ இது 0 டு இன்ஃபைனைட். இதுவே u ஆஃப் மைனஸ் என்னா இதனுடைய டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு நெகட்டிவில் மட்டும் இருக்கும். இது போல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே 1. அப்போ மைனஸ் இன்ஃபைனைட் டு 0 வரை இருக்கும். அப்போ அந்த லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சமேஷன் இருக்கக்கூடிய லிமிட்டில் சமேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபைனைட் டு 0. அதுக்கப்புறம் u ஆஃப் மைனஸ் என்னன்றது 0 ஆகிடும். அதனால் நமக்கு சிக்னல் வந்து இருக்காது. ஸோ n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட் டு 0 எக்ஸ் ஆஃப் என்றது a பவர் ஆஃப் n இன்ட்டு z பவர் ஆஃப் மைனஸ் n. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த சிக்னல் ரைட் சைடு சமேஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட் டு 0 இருக்குது. ரைட் சைடு மாற்றும் போது என்னக்கு பதில் நம்ம மைனஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்போ சமேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபைனைட் a பவர் ஆஃப் மைனஸ் n z பவர் ஆஃப் n. ஸோ இதிலிருந்து சமேஷன் n equal to 0 to infinite a inverse z whole power of n. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபார்முலா என்ன சொல்லுது, சமேஷன் n equal to 0 to infinite சம் ஆல்ஃபா பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 divided by 1 minus a inverse z கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து x of z transform. இப்போது இந்த x of z வந்து உங்களுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகணும்னா ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. அப்போது a inverse z அப்படின்றது என்ன இருக்கணும், இட் ஷுட் பி லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ அப்போது ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஸோ x of z கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். இப்போ ஆர்ஓசி ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்படி இருக்கணும், இப்போது இந்த எக்ஸ் ஆஃப் செட் வந்து கன்வர்ஜ் ஆகணும்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. ஸோ அப்போ 0 ஆகக்கூடாது அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஜெட் அப்படின்றது இட் ஷுட் பி லெஸ் தென் 1. அப்போ இதில் வந்து z டிவைட் பை ஏ லெஸ் தென் 1. அப்போது z should be less than 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் வந்து ஆர்ஓசி. ஸோ எப்படி இருக்கும், சர்க்கிள் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸோ இதுதான் வந்து Z ட்ரான்ஸ்ஃபார்முடைய சர்க்கிள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் கொஞ்சம் ஒழுங்காக வரல. ஸோ இதுதான் வந்து ஆர்ஓசியினுடைய சர்க்கிள். இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். ஸோ இந்த சர்க்கிள் நம்ம வந்து z ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா z ஈக்குவல் டு ஏ சர்க்கிள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இதனோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஏ. அப்போ இதுக்குள்ளார இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர்ஓசி. ஸோ இந்த ரீஜன் தான் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் ஜெட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிளை பண்ணிடலாம்.
ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் ஆஃப் ஜெட்ன்றது என்ன, எக்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 மைனஸ் ஏ இன்வர்ஸ் ஜெட். ஸோ இதிலிருந்து 1 டிவைட் பை 1 மைனஸ் ஜெட் டிவைட் பை ஏ. ஸோ இதிலிருந்து ஏ மேலே போய்டும், டிவைட் பை ஏ மைனஸ் ஜெட்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் வெளியே எடுக்கும் போது மைனஸ் ஏ டிவைட் பை ஜெட் மைனஸ் ஏ நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து போல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஜெட் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து போல்னு வச்சுக்கலாம், ஜெட் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது இருக்கும். அதான் ஜெட் ஈக்குவல் டு ஏ சர்க்கிள். ஸோ இந்த எக்ஸ் ஆஃப் ஜெட்டில் நமக்கு 0 கிடையாது. ஸோ ஃபைனலாக ஸோ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், ஏ பவர் ஆஃப் என் u ஆஃப் மைனஸ் என்னுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ டிவைட் பை z மைனஸ் ஏ, where region of convergence ROC modulus of z less than a modulus a. ஸோ இதுதான் வந்து a பவர் ஆஃப் n u ஆஃப் மைனஸ் என்னுக்கான z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம ஃபோர்த் ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு 1 by 2 whole power of n u ஆஃப் மைனஸ் n. ஸோ இதனுடைய எக்ஸ் ஆஃப் ஜெட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு தெரியும் ஏ பவர் ஆஃப் n u ஆஃப் மைனஸ் என்னுடைய z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், மைனஸ் ஏ டிவைட் பை z டிவைட் பை ஏ, வேறு ROC அப்படின்றது என்ன, ROCன்றது மாடுலஸ் z லெஸ் தென் மாட் ஏ. அப்போ இதிலிருந்து ஸோ ஏக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது, அப்போ எக்ஸ் ஆஃப் ஜெட் என்ன வரும் நமக்கு, எக்ஸ் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே ஏன்றது 1 by 2, அப்போ 1 by 2 டிவைட் பை z மைனஸ் 1 by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 டிவைட் பை 2z மைனஸ் 1 நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 1 டிவைட் பை 1 மைனஸ் 2z. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் ஜெட். ROC என்ன இருக்கும், ROCன்றது மாடுலஸ் z லெஸ் தென் ஏக்கு பதில் இங்கே 1 by 2. ஸோ இப்போ சர்க்கிள் எப்படி இருக்கும், ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல போல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து z ஈக்குவல் டு 1 by 2 சர்க்கிள். அப்போ நமக்கு ROC இதுக்குள்ளார வரும். ஸோ இதுதான் வந்து ROC, ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 5th ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 ஹோல் பவர் ஆஃப் n இன்ட்டு u ஆஃப் மைனஸ் n. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.